இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அசிசியும் இறை அழைத்தலும். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய இறை அழைத்தல் எவ்வாறு இருந்தது, அந்த இறை அழைத்தலில் அவர் சந்தித்த சவால்கள், அதை எவ்வாறு வெற்றி கொண்டார் என்பதை சிந்திக்க இருக்கிறோம். புனித பிரான்சிஸ் அசிசியார் அப்பூலியா என்ற ஒரு நகரத்திற்கு அவர் போருக்கு செல்ல வேண்டிய தருணத்தில் அவர் நோய்வாய்ப்படுகிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு காட்சி. அந்த காட்சியில் ஒரு பக்கம் சிலுவை, மற்றொரு பக்கம் போருக்கு செல்வதற்கான அனைத்து படைக்கலன்களும் இருக்கின்றன. அப்பொழுது அந்த குரல் அசிசியாரை பார்த்து கேட்கிறது, தலைவனுக்கு பணி செய்ய விரும்புகிறாயா அல்லது அடிமைக்கு? You want to serve the master or the slave? புனித பிரான்சிஸ் அசிசியார் தலைவனுக்கே நான் பணி செய்ய விரும்புகிறேன் என்று அவர் சிலுவையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவருக்கு பணி செய்ய விரும்புகிறேன், இந்த உலகத்திற்கு அல்ல என்று சிலுவையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய உள்ளத்துல ஒரு போர் வீரர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் கடவுளுடைய அழைப்பிற்காக அந்த ஆசையை அவர் விட்டு கொடுத்து கடவுளின் போர் வீரராக அவர் மாறுகிறார். அதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அழைப்பு. அசிசியார் சொல்வார், when I was in sin, நான் பாவத்தில் இருக்கும் பொழுது, உலகத்தில் இருக்கும் பொழுது கடவுள் என்னை அழைத்தார் என்று. அழைத்த இறைவன் புனித பிரான்சிஸ் அசிசியாரை வழி நடத்துகிறார். அப்பொழுது அசிசியார் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது இருந்த பொழுதெல்லாம் கடவுளை தேடி சென்றார். ஆகவேதான் மறுபடியும் ஆண்டவரிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறீர் என்று ஜெபத்தின் வழியாக ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த ஒரு தேடலுக்கு கடவுள் பதில் கொடுக்கிறார், ஆலயத்தை கட்டி எழுப்பு என்று. அப்பொழுது அசிசியார் கல், மண் இவற்றிலான ஆலயங்களை கட்ட துவங்குகிறார். அதற்கு பின் மனித ஆலயங்களை, உயிருள்ள ஆலயங்களை அசிசியார் அவர் கட்டுகிறார். அசிசியாருடைய இறை அழைத்தலை பார்த்த மக்கள் பூரிப்படைந்துகிறார்கள். இவருடைய நண்பர்கள், தோழிகள் எல்லாம் அசிசியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, he has gone mad என்று நினைத்தார்கள். ஒரு சிலர் அசிசியாரை பார்த்து இவர் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாரோ என்று யோசித்தார்கள். அப்பொழுது அசிசியார் சொன்னாராம், நீங்கள் எல்லாம் பார்க்காத அளவிற்கு ஒரு பெண்மணியை நாம் திருமணம் செய்து கொள்வேன், அழகான பெண்மையை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னாராம். ஆண்டவரை குறித்தே அசிசியார் அவ்வாறு சொன்னார். அசிசினுடைய இந்த இறை அழைத்தலில் அவர் பல சவால்களையும் இன்னல்களையும் சந்தித்தார். ஒரு பக்கம் அவருடைய தந்தை இவரை இழுத்து சென்று சங்கிலியால் கட்டி வைத்து அடித்து பல கடுமையான வார்த்தைகளால் அசிசியாரை அவர் மனநோகு செய்கிறார். அவருடைய தந்தையினால் அசிசியாருடைய அந்த இறை அழைத்தலை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வாறு நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். கடவுளுக்காக நாம் வந்திருப்போம், அந்த கடவுளுடைய அழைத்தலை நமக்கு புரிதல் இருக்கும், ஆனால் ஒரு சிலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் அத்தருணத்திலேயும் அசிசியார் அவர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த ஒரு பற்று, அந்த ஒரு அழைத்தலை அவர் விட்டுவிடவில்லை. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2 கொரிந்தியர் 11:23 நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா, நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே, இங்கும் நான் ஒரு மிதியானவனாக பேசுகிறேன், நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை சிறையில் அடைக்கப்பட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன், 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறையாது 40 அடி அடித்தார்கள்,
3 முறை தடியால் அடிபட்டேன், ஒரு முறை கல் எறியப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஒரு இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லுற்றேன். பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வர்களாலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டில் இடர்கள், காட்டில் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திரித்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு நான் உள்ளானேன் என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்றார். இந்த ஒரு இறைவார்த்தை புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு இறைவார்த்தை. ஏனென்றால் அசிசியனுடைய வாழ்க்கையிலும் இடர்கள், நண்பர்களிடமிருந்து இடர்கள், தன்னுடைய பெற்றோர்கள் தந்தையிடமிருந்து இடர்கள், அவர் சென்ற இடமெல்லாம் இடர்களை சந்தித்தார். அவர் இந்த ஒரு திருச்சபைக்காக வாழ வேண்டும் என்று நினைத்த பொழுது அவரோடு இருந்த சகோதரனாலும் பல இடர்களை அவர் சந்தித்தார். ஆகவே அசிசியாருடைய அந்த ஒரு இறை அழைத்தல் சாதாரணமாக கிடைத்த ஒன்று அல்ல. பல சவால்கள், இன்னல்கள், புனித பவுலை போல இடர்களை சந்தித்த பிறகுதான் அசிசி இந்த ஒரு பயணத்தை நிறைவு செய்கிறார். ஒரு முறை புனித பிரான்சிஸ் அசிசியார் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டு ஐ எம் த ஹெரல்ட் ஆஃப் த கிரேட் கிங் என்று பாடிக்கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது 3-4 கள்வர்கள் அவரை பிடித்து நீ யார் என்று கேட்கிறார்கள். ஐ எம் த ஹெரல்ட் ஆஃப் த கிரேட் கிங், அரசருடைய தூதுவன் என்று சொல்கிறார். உடனே அவர்கள் நினைக்கிறார்கள் இவனிடம் நிறைய பணம் இருக்கும், பொற்காசுகள் இருக்கும் என்று தேடி பார்க்கும் பொழுது ஒன்றுமே கிடைக்கவில்லை. கோபம் வந்து அவரை அடித்து ஒரு குழியில், பணிகள் நிறைந்த ஒரு குழியில் தள்ளிவிடுவார்கள். அசிசியார் எழுந்து மிகவும் மகிழ்ச்சியோடு 2 குச்சிகளை எடுத்துக்கொண்டு அதை வாசித்துக் கொண்டு பாடிக்கொண்டே அவர் மகிழ்ச்சியோடு செல்வாராம். இடர்கள் வந்த பொழுதும் அசிசினுடைய அந்த அழைப்பில் அவர் மனம் தளரவில்லை. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 22, என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியோடு இருப்போரே மீட்கப்படுவர். என் பெயரால், ஆண்டவரின் பெயரால் அசிசியார் நடக்க ஆரம்பித்த தருணத்தில் இருந்து பல இடர்களை சந்தித்தார். புனிதர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். புனித பேதுரு அவர் அவ்வாறே அனைத்து அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும், புனிதர்கள் வாழ்க்கையிலும், மறை சாட்சியருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். எவ்வளவோ இன்னல்கள், எதற்காக? ஆண்டவருக்காக அந்த இன்னல்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய வெள்ளி இல்லாமல் உயிர்ப்பு ஞாயிறை நாம் கொண்டாட முடியாது. அதே போல அசிசினுட வாழ்க்கையில பல இடர்கள், துயரங்கள் இருந்தன. ஆகவே அசிசினுடைய விழாவை கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் நம்மளுடைய துறவற அழைப்பை, நம்மளுடைய குடும்ப அழைப்பை இறைவன் சிந்திப்பதற்காக இறைவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அசிசியார் தன் வாழ்க்கையில வந்த சவால்களை ஏற்றுக்கொள்கிறார். இந்த நாட்கள்ல துறவற அழைப்பிதழை விட்டு செல்கிற சகோதர சகோதரிகள் நிறைய பேரை பார்க்கிறோம். இன்னல்கள், சவால்கள், கஷ்டங்கள் வந்தவுடனே நாம் ஓடிவிடலாமோ, விட்டுவிடலாமோ என்ற ஒரு எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அதுவே இத்தருணத்துல அசிசியை சிந்திக்கும் இத்தருணத்தில் அசிசியார் மன உறுதியோடு ஆண்டவரை பின்பற்றினார். அவருடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வந்தது. ஆனா அசிசியார் மன உறுதியோடு இருந்தார். அவரிடம் வந்த சகோதரர்கள் கூட ஒரு சிலர் அசிசியார் உண்மையானவரா என்று ஆராய்ந்து அறிந்த பின் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். The first brother, முதல் சகோதரர் பிரதர் பெர்னட் என்பவர் மிகவும் பணக்காரர். அவர் அசிசியாரை பின்பற்ற வேண்டும், ஆனால் இவர் உண்மையாகவே கடவுளை பின்பற்றுகிறாரா என்பதை சோதிப்பதற்காக ஒரு முறை இரவு உணவிற்காக அழைப்பார். அந்த உணவு முடிந்தவுடனே அவருடைய அறையிலேயே அசிசியாருக்கும் ஒரு தூங்குவதற்கான ஒரு இடத்தை தயார் செய்வார். இந்த பிரதர் பெர்னட் அசிசியார் வருவதற்கு முன்பே அறைக்கு வந்து தூங்குவது போல் நடிப்பார். அசிசியார் வந்த பின்பு அவரும் பெர்னட் தூங்கிவிட்டாரோ
இல்லை முழித்திருப்பாரோ என்பது தெரியாமல் அவரும் அசசியாரும் நடிப்பது போல் தூங்குவது போல் நடிப்பார். எதற்காக என்றால், ஒரு சில நேரங்கள் கழித்த பிறகு அசசியார் எழுந்து முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடம் ஜெபித்தாராம். இரவு முழுவதும் ஜெபித்தாராம். அதை பார்த்த அந்த பிரதர் பெர்னார்ட் அவர் ஒரு செல்வந்தர், அனைத்து செல்வங்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அசிசியாரை பின்தொடர்ந்தாராம். அதுதான் அசிசியினுடைய அழைப்பு. அந்த ஒரு அழைப்பில் புனித பிரான்சிஸ் அசிசியார் 1000 கணக்கான மக்களை ஈர்த்தார். இன்னும் அவர் ஈர்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மளுடைய துறவற அழைப்பு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. இந்த கொடைக்காக நன்றி சொல்வோம். இந்த ஒரு இறை அழைத்தலில் இன்னல்கள் சவால்கள் வரும் பொழுது அசிசியினுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றுவோம். அசிசியை போல துறவற வாழ்க்கைக்கு, இறை அழைத்தலுக்கு நாம் மற்றவர்களுக்கு சாட்சியமாக நம் வாழ்க்கையால் பிறரை ஈர்ப்பவர்களாக வாழ்வோம். ஆமீன். ஜெபம். அன்பும் கருணையும் மிகுந்த இறைவனே, புனித அசிசியின் பிரான்சிஸை நீர் அழைத்து தேர்ந்தெடுத்து வானத்திலும் பூமியிலும் உமது படைப்புகள் அனைத்திலும் உமது அன்பையும் மாட்சியையும் காணும் பேரறிவை அவருக்கு அருளினீர். ஏழ்மை, தூய்மை, கீழ்ப்படிதல் ஆகிய வழியில் நற்செய்தியை முழுமையாக வாழ்ந்து காட்ட அவரை ஆற்றல் படுத்தினீர். சிறியோரிடமும் ஏழைகளிடமும் படைப்பின் எல்லா உயிர்களிடத்திலும் உமது அன்பின் சாட்சிகளாக விளங்கிட அவர் பெற்ற அருளைப் போல நாங்களும் உமது கிருபையில் வாழும் வாழ்வை பெற உதவியருளும். அன்பின் இறைவா, சகோதர சூரியனிலும் சகோதரி நிலவிலும் மலர்களின் அழகிலும் பறவைகளின் பாடலிலும் உமது மகிமையை கண்டு மகிழ்ந்த புனித பிரான்சிஸை போல நானும் என் வாழ்க்கையில் எளிமையையும் நன்றியுணர்வையும் கடைபிடித்து உம்மை நோக்கி நடக்கும் வழிகாட்டுதலை அன்புடன் வேண்டுகிறேன். புனித பிரான்சிஸே, எளிமை, அமைதி, சகோதரத்துவம், அன்பு ஆகியவற்றின் மூலம் நற்செய்தியின் உள்ளீடான சாட்சியத்தை முது வாழ்வால் வெளிப்படுத்தியுள்ளீர். எங்கள் துறவற குழுமத்திலும் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் உலகத்திலும் அந்த ஆவி விழிப்பூட்டும்படி எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமேன். பீஸ் பி வித் யூ.